இந்த பைரவ வழிபாடோட மகத்துவத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு தீராத பிணிகள், வறுமைகள், துன்பங்களை நீக்கக்கூடியது. இந்த நாட்டுக்கு ராஜாவாக இருந்தாலும் சரிதான், சங்கநிதி, பதுமநிதி போன்ற செல்வங்களை கையில் வச்சிருந்தாலும் சரிதான், சில பிணிகளை தீர்த்துக்க முடியாது. அதுபோல வறுமையும் பார்த்தீங்கன்னா தத்துரியமாக இருக்கும். ஒரு வீட்டுக்கு என்ன பண்ணாலும் தர்த்திரியம் பிடிச்சி தலைவிரிச்சு ஆடும். இந்த தர்த்திரியம் போக்கணும்னா, இந்த வறுமையை போக்கணும்னா, இந்த பதிகப்பாடலை பக்தி சுரத்தியோட நம்ம பாடணும், பைரவ வழிபாடு செய்யணும். இதெல்லாம் போக்கக்கூடியது. அதுபோல் துன்பமும் சரி அடுக்கடுக்காக வரும். கூட எத்தனை படபலமே வச்சுருந்தான், யானைப்படை, சேனப்படை, உலகத்தில் உள்ள அத்தனை படைகள், சிறந்த படைகளை வச்சுருந்தாலும் சரி தான், சில துன்பங்களை போக்க முடியாது, திக்க முடியாது. இந்த பைரவருடைய அனுகிரகம் இருந்தால் தான் போக்க முடியும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தேவாரப்பாடல் திருநாவுக்கரசர் தேவாரம். திருநாவுக்கரசர் திருச்சேரை என்ற தலத்தில் உலாரபணி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பைரவருடைய திருமணியை பார்த்து வர்ணிச்சு பாரு. தேவார பாடல்களில் பைரவருடைய திருநாமம் பயின்று வரக்கூடிய ஒரே பாடல் இந்த தேவார